ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எபிரேயருக்கு 8வது அதிகாரம் 6 13 உள்ள வசனங்கள் அதை மிகச்சிறப்பாக நாட்கள் வருகின்றன. 8, 9, 10 வசனங்கள் அதை மிகச்சிறப்பாக பழைய உடன்படிக்கை போடலாமல் இஸ்ராயல் வீட்டர் உடன்படிக்கையை கீழ்ப்படியாமல் போன மீறிவிட்டார்கள் என்பதை 9வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த சட்டத்தை 10வது வசனத்தில் எபிரேயர் 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களுக்கு பின் இஸ்ராயல் உடன்படிக்கையிலே சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அவர் இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள். எவரும் ஆண்டவரை கற்றுக்கொள் என்று சொல்ல மாட்டார்கள், அவர்களே ஆண்டவருக்கு அவரே அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பார். அவர் இரக்கத்தோடு தீச்சையை மன்னித்துடுவார், நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறவே மாட்டார். முன்னே இதெல்லாம் எடுத்துவிட்டு நமக்கு பழமையானதெல்லாம் பெற்று விரைவில் மறைய வேண்டியிருக்கிறது. நம்மோடு இதயத்திலே இறை வார்த்தையின் வழியாய் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நம்முடைய இதயத்தில் இருக்கு சுசித்து ரோமர் 10:8 சொன்ன உள்ளத்தில் சுசித்து நாவினால் நாம் அறிக்கை செய்யும் போது நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வார்த்தையின் வழியாக உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, பழைய உடன்படிக்கை பலகையில் எழுதப்பட்டது, ஆனால் புதிய உடன்படிக்கை உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாவங்களை நினைவு கூறுவதில் மன்னிக்கிறேன். அது மட்டுமல்ல, உள்ளத்தில் இருப்பதால் கற்றுத்தந்து இதோ எங்களை வாழ்வை வன்முழுதாக மாற்றியிருக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும்.